கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் பிரசங்கி 3:14. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். பிரசங்கி 3:14. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரோ அது நிலைத்திருக்கும்னு சொல்கிறாரு. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்துக்காக காத்துட்ருக்கீங்க, இது எப்போ நடக்கும், இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எனக்கு எப்போ காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களே, இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் செய்கிற காரியம் வாழ்க்கையில் நிலைக்கும்னு சொல்கிறாரு. ஆமீன். உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதையும் செய்யாத, என் சித்தத்துக்கு ஒப்பு கொடு, அது உன் வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைக்கும்படியான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். எந்த காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் கருத்தில் கொடுங்க. கர்த்தர் செய்கிறது நிலைத்துன்னு இருக்கும். அவர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமேன். அவர் சித்தத்தின்படி செய்வார், ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.